செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே கரை ஒதுங்கிய கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துக்கு பயன்படுத்தப்பட்ட ராட்சத பைப்புகளை மீண்டும் கடலுக்குள் கொண்டு செல்லும் பணி தீவிரமடைந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜாஃபர் வழங்க கேட்கலாம். ஜாஃபர், வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே உள்ள நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கும் 3வது புதிய ஆலை கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதுல பாத்தீங்கன்னா சுமார் 400 MLD கடல் நீரை குடிநீராக்கும் திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. 1500 மீட்டர் நீளம் கொண்ட அந்த பைப்புகளை கடல்ல புதைச்ச நிலையில கடல்ல கடந்த வியாழக்கிழமை எதிர்பாராத முறையமாக கடலில் ஏற்பட்ட சீற்றத்தின் காரணமாக அந்த பைப் லைன்கள் மற்றும் அனைத்தும் அந்த கடல் பகுதியில மீனவர் பகுதியில் இருக்கக்கூடிய கடல் பகுதிக்கு கரை ஒதுங்கி விட்டது. இதனால கடந்த 3 நாட்களாக, அதாவது இன்று நேற்று மற்றும் நேற்று இன்று 3வது நாளாக அதை அதே பகுதிக்கு கொண்டு செல்லும் பணியில பொக்லைன் இயந்திரங்கள் மூலியமாக கடற்கரையிலிருந்து தள்ளும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில ஒரு புறம் கடலிலிருந்து 2 படகுகள், அதாவது இழுவை கப்பல் மூலமாக அந்த பைப் லைன்களை அதே பகுதிக்கு கொண்டு செல்லும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. இதுல பாத்தீங்கன்னா அந்த பணியில் ஈடுபடக்கூடிய பொறியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் மீனவர் உதவியுடன் தற்போது இந்த பைப் லைன்களை அதே பகுதிக்கு கொண்டு பணிகள் நடைபெற்று வருது. இந்த பணிகள் காலை ஏன் தூங்கவில்லை என்றால், கடலில் சீற்றம் காலை அதிகமாக இருந்த நிலையில் தற்போது கடலில் சீற்றம் சற்று மதிய நேரத்தில் குறையும் என்பதும் காரணத்தால் தற்போது அதை அதே நிலைக்கு கொண்டு செல்லும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இருந்த போதிலும் இந்த பைப் லைன்களை அதே பகுதியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு 1 வாரமாக ஆகும் என தெரிகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.